நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளுக்கு பவர் அதிகம். நம்ம யோசித்து தான் எந்த ஒரு வார்த்தையும் பேசணும். ஏன்னா அந்த பிரபஞ்சம் அதை கேட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பேசுகிறோமோ அதை உள்வாங்கிக்கிட்டு அதை தான் திருப்பி நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய வீடியோ பார்த்துருக்குறோம். ஸோ அப்படி இருந்துமே சில நேரங்களில் நம்ம முட்டாள்தனமாக சில வார்த்தைகளை அப்படி விட்டுரும். அப்படி ஒரு தப்பான ஒரு வார்த்தையை நான் விட்டதுனால எனக்கு என்ன ஒரு பாதிப்பு வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் நான் ஒரு பெட்ரோல் பங்க்கில் காருக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய நண்பர் வந்தார். நீங்கள் படம் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டீங்களே, எப்போ பண்ண போகிறீங்க, ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு நல்ல ஹீரோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு நல்ல கம்பெனியாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் படம் பண்ணிவிடுவேன், சீக்கிரம் அந்த படம் ரிலீஸ் ஆகிடும், சக்ஸஸும் ஆகிடும், இப்படி தான் நான் சொல்லியிருக்கணும் இல்லையா? பட் ஆனால் நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, ஒரு எமோஷனில், ஏன்னா அவரை கேட்டவர் ஒரு மாதிரியாக கேட்டார். என்ன நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க படம் பண்ணலையே அப்படின்ற மாதிரி அதில் ஒரு நக்கல் இருந்தது. அதனால் ஒரு கோபத்தில் நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, என்னுடைய சொத்தே போனாலும் பரவாயில்ல, இந்த வருஷத்துக்குள்ளே நான் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன். அது அவர் கேட்டதுக்காக நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன், வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்தில் நான் படம் பண்ணிட்டேன். அது பல காரணங்களால் அந்த படம் நடக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 4 படங்கள் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சம்பாதிச்சேன், விட்டேன், சம்பாதிச்சேன், விட்டேன். அது நார்மலாக எப்பயும் ஒரு வியாபாரத்தில் லாபம் நஷ்டம் இருக்கிற மாதிரி போகல. அப்படி ஒரு 23 வருஷம் கழித்து பார்க்குறேன், என்கிட்ட இருந்த சொத்து இல்லை. எவ்வளோ சொத்து இருந்திருக்கும் என்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது அவர்கிட்ட இந்த வார்த்தையை விட்டல, அதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் 4 வீடு இருக்குது. ஊரில் அம்மா வீடு கட்டி விட்டு வச்சுருந்தேன். 2 கார் இருக்குது. அக்கௌண்ட்டில் ஒரு 30 லட்ச ரூபா இருக்குது. இவ்வளோ இருக்கும்போது நான் வார்த்தையை விட்டுருக்கிறேன். 20 வருஷம் கழித்து பார்க்குறேன், இது எதுவுமே என்கிட்ட இல்லை, என்னை விட்டு போயிடுச்சு. அப்போ அன்றைக்கி நீங்கள் சொன்ன வார்த்தை தான் காரணமா, அதனால தான் இப்படி போயிடுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுதான் உண்மை. அதனால தான் போச்சு. இதை நான் நம்புகிறேன், கடவுளை நம்புகிற மாதிரி இதை நான் நம்புகிறேன். எனக்கு அதனால தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன், இது நம்ம தவறாக பேசியிருக்கக்கூடாது. நான் அப்படி பேசுகிற ஆள் கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக, ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறேன். அவர் கேட்டது குதர்க்கமாக கேட்டார், அந்த எமோஷனில் அப்போ நான் பேசிட்டேன். அதனால் ஆப்போசிட்டில் நம்மளை ஏதாவது டென்ஷன் பண்ணியோ, பிரச்சனை பண்ணியோ, சண்டை போட்டோ, எமோஷனில் ஏதாவது பண்ணால் கூட உங்கள் வாயிலிருந்து ஒரு தவறான வார்த்தைகளை வெளியே விடாதீங்க. அது நமக்கே பாதிப்பாக அமைஞ்சிடும். ஸோ அதனால் நான் விட்ட ஒரு வார்த்தையால் என் குடும்பம் ரொம்ப பாதிச்சிச்சு. அந்த பாதிப்புலேருந்து வெளியே வர்றதுக்கு பல வருஷம் ஆச்சு. ஸோ மீண்டு வந்துட்டே இப்போ நல்லா இருக்கேன், அது வேறு விஷயம். பட் நம்ம சொல்கிற வார்த்தைகள் இந்த பிரபஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் கொடுக்குதுன்றதுக்கு நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தேன். அதனால் நீங்கள் பேசுகிறது யார்கிட்ட பேசினாலும் பாசிட்டிவாக பேசுங்க. உங்களுக்காக பேசினாலும் சரி, மற்றவங்களுக்காக பேசினாலும் பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அது திருப்பி உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட பதிவு. பாய்.